வணக்கம் மக்களே. நாங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதாவது என்னென்னா சண்டே சமையல். நாங்கள் நாளாந்த சமைக்கிற சமையலில் நாங்கள் யூடியூப்பில் போடுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட வீட்டுக்காரவங்க சின்ன இறால்கள் வாங்கி வந்து அதை எப்படி சமைக்க போகிறேன்னு சொல்லித்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது எப்படி குழம்பு கறி, மட்டக்கிழப்பு குழம்பு கறி வைக்கிறாங்க. மட்டக்கிழப்பில் எப்படி அந்த குழம்பு கறி சமைப்பாங்கன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த இறால் எடுத்துருக்கிறேன். அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன், இதுக்கு இருக்கிற குடலெல்லாம் எடுக்கணும் மக்களே. எடுத்தால் தான் அதுக்குள்ளே அந்த மண்ணுகள் அப்படி இப்படி கடிபடாமல் இருக்கும். இப்படி க்ளீன் பண்ணி எடுக்கணும். எடுத்த பிறகுதான் இப்போ நான் அது உங்களுக்கு எப்படி சமைக்க போகிறேன்ட்டு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க போகிறேன். வாஷ் பண்ணணும் மக்களே. அப்போ தான் அந்த அந்த இறால்ற அந்த சாதிய மணக்கமெல்லாம் அந்த மனமெல்லாம் மணக்காமல் இருக்குது. நம்ம சமைச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வடிவாக க்ளீன் பண்ணணும். இங்கே இறாலில் சரியான அழுக்கு இருக்கும். ஊத்தையெல்லாம் நிறைய வரும். அப்போ நம்ம பிசைஞ்சு வடிவாக கழுவணும் மக்களே. அப்போ தான் அந்த அதில் இருக்கிற ஊத்தியெல்லாம் போயிச்சுண்டா சூப்பராக இருக்கும். மனம் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி சில இறால்கள் கழுவி வாஷ் பண்ணி படாட்டி என்ன சொல்கிற இந்த சாதி மனமாக இருக்கும். இறால்ற மனம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ நம்ம அந்த அழுக்கு போகும் வரைக்கும் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுக்கணும். என்னங்க கருப்பு கலராக வரும். அந்த கழுவ கருப்பாக வரும் தண்ணி. முதல்ல சட்டி ஒன்றை வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சூடேறி சட்டி சூடேறின பிறகு சட்டி சூடேறிட்டு பிறகு அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே, கணக்குக்கு எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாப்புனா மக்களே வெங்காயம் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, வெங்காயம் முதல்ல வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வதக்க விடுறேன். ஓகேங்களா, நல்லா வதங்கட்டும் வெங்காயம். ஓகே, வடிவாக வதங்கணும். வெங்காயம் நல்லா பொண்ணுறதுக்கு வதங்கணும். அப்போ தான் கறி நல்ல சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்கிற சமையல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த பிள்ளைகளை நான் திருத்தி கொள்ளலாம். ஓகேங்களா, வெந்தயம் போட்டு சமைச்சு பாருங்கள் மக்களே. அளவுக்கு கொஞ்சம் வெந்தயம் எடுத்து போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இறால் கறிக்கு எப்போவும் வெந்தயம் போடணும். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி பழம். இறால் கறிக்கு எப்போவுமே தக்காளி பழம் போட்டால் இறால் கறி வேறு லெவலில் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம் நல்லா பொண்ணுறதுக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நம்ம உலத்துக்கு வதக்கணுமோ உலத்துக்கு நல்ல வடிவாக வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்ப்போம்.
நம்ம 2 ஸ்பூன் விட்ட காரம் சாப்பிடாத இருப்பாங்க, சாப்பிட்றார்கள் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டு அதையும் வதக்குறேன். அப்புறம் தண்ணி சேர்த்து அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடறால அதுக்குள்ளே போடுவோம். ஓகேங்களா? இப்போ தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். ஓகே, மூடி விடுவோம். கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிச்சு இறால் அவிஞ்ச பிறகு டிஸ் அவுட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிச்சு. போய் கடைசியாக தேங்காய் பால் கொஞ்சோண்டு விடுவோம். ஓகேங்களா? விட்டு நல்லா கிளறி விட்டு போட்டு விற்றா சின்ன இறால் கறி குழம்பு. ஓகே, இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு கொதிச்ச உடனே பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது மக்களே. இறால் கறி அந்த மாதிரி இருக்குது. அந்த இறால் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சமையல் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.